வெல்கம் டு மை கிளாஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் டைப் கன்வர்ஷன் ஆர் டைப் காஸ்டிங் இன் சி. இன்றைக்கி நம்ம டைப் கன்வர்ஷன் ஆர் டைப் காஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டினேன். அதில் நான் சொல்லியிருந்தேன் சேம் டேட்டா டைப் வேல்யூஸ் நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். பட் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் ஆகும்போது அங்கே என்ன ஆக்சுவலி ப்ராசஸ் ஆகும் நம்மளுக்கு கம்பைலரில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டைப் கன்வர்ஷன் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்க்கலாம் டைப் கன்வர்ஷன்னா என்ன. ஆக்சுவலி டைப் கன்வர்ஷன் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப்லேருந்து அனதர் டேட்டா டைப்புக்கு நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணுறோம். அதுதான் டைப் கன்வர்ஷன் சொல்கிறோம். அதோட டெஃபினேஷன் பாருங்கள். த நியூ வே ஆஃப் கன்வெர்ட்டிங் எ டேட்டா டைப் ஃப்ரம் ஒன் டைப் டு அனதர் டைப். ஓகே, இதுதான் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 types ஆஃப் டைப் கன்வர்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் implicit conversion அண்ட் செகண்ட் இஸ் explicit conversion. ஓகே, இப்போ நம்ம implicit conversion பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். implicit conversion அப்படிங்கிறது இட்ஸ் டன் பை த கம்பைலரே தானாகவே கன்வர்ஷன் பண்ணிக்கும் ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு. அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா implicit conversion அப்படின்னு சொல்கிறோம். தெர் இஸ் நோ லாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்படி கம்பைலரே ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணிக்குது சம் மேத்தமெட்டிக்கல் டாஸ்க்காக அப்படிங்கும்போது அதில் இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகாது. அது எப்படி implicit conversion பண்ணுது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகும். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே 2 வேரியபிள் கொடுத்துருக்குறேன். ஒரோட ஃபஸ்ட்டு எக்ஸோட வேரியபிளுக்கான டேட்டா டைப் இன்டீஜர், அதோட வேல்யூ 10. அண்ட் செகண்ட் டேட்டா டைப் கேரக்டர் டேட்டா டைப்பில் ஒய் அப்படிங்கிற வேரியபிளில் ஏ அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கிறேன். ஏ அப்படிங்கிறது கேரக்டர் வேல்யூவாக அசைன் ஆகும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், என்ன டாஸ்க் பண்ண போகிறோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸில் என்ன இருக்குது, இன்டிஜர் வேல்யூ இருக்குது. ஒயில் என்ன இருக்குது, கேரக்டர் வேல்யூ இருக்குது. ஸோ நம்மளுக்கான எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 10 ப்ளஸ் ஏயை ஆட் பண்ணி அதுக்கான வேல்யூ இங்கே எக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஆக்சுவலி இதுதான் ப்ராசஸ் ஆகும். நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஆனால் நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா 107 வரும். ஓகே, ஏங்கிற கேரக்டர் வேல்யூவோட 10 ஆட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு implicit conversion நடக்கும். implicit conversion எப்படி நடக்கும் அப்படின்னா கம்பைலர் மூலியமாக நடக்கும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஏயோட ஆஸ்கி வேல்யூ, ஓகேவா, ஏயோட ஆஸ்கி வேல்யூ 97. ஓகே, அந்த வேல்யூவோட நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ ஆட் ஆகும். எக்ஸோட வேல்யூ என்ன, இன்டிஜர் வேல்யூ 10. ஸோ அது ஆட் ஆகி நம்மளுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ அதுதான் என்னது 107 அப்படிங்கிற அவுட்புட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இதை எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா கம்பைலர் சேஞ்ச் த லோயர் டேட்டா டைப் டு த ஹையர் டேட்டா டைப். ஏன் நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இன்டிஜர் வேல்யூ கேரக்டராக கன்வெர்ட் பண்ணால் என்ன அப்படின்ட்டு. ஏன் கேரக்டரை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மெமரி. ஸோ இன்ட்டுக்கான பைட் எத்தனை மெமரி அலாட் ஆகும், 4 பைட் ஆகும். கேரக்டருக்கான பைட் எத்தனை, 1 பைட் ஆகும். ஸோ லோயர்லேருந்து ஹை டேட்டா டைப்புக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இன்ட்டு கேரை கம்பேர் பண்ணும்போது எது ஹை, இன்டிஜர் தான். ஸோ கேரக்டர் டேட்டா டைப் இன்டிஜராக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு அடிஷன் நடக்கும். தென் ஆட் பண்ண நம்பர் நம்மளுக்கு எக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, எக்ஸில் ஸ்டோர் ஆகி 107 அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இது இன்டிஜருக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ த ஆன்சர் வில் பி 107. ஓகே, இந்த ஃபார்மேட்டில் தான் டேட்டா டைப் இருக்கும், ஹையர் டு லோயர். ஓகேவா, இது எல்லாமே இந்த பைட்டு ரிலேட்டடாக நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இல்லை பைட் ஒவ்வொன்றுக்குமே டிஃபர் ஆகும். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டிபெண்ட் அப்பான் த கம்பைலர். ஸோ அதுதான் டிசைட் பண்ணும் விச் ஒன் இஸ் ஹையர் அண்ட் விச் ஒன் இஸ் லோயர் அப்படிங்கிறத. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் போடும்போது என்ன பண்ணோம், இன்டிஜரும் கேரக்டரும் பண்ணோம். ஸோ கேரக்டர் 1, இன்டிஜர் 4 அப்படிங்கிறத. இப்போ பாருங்கள் செகண்ட் எக்ஸாம்பிள் எதுக்காக அப்படின்னா டபுள் அண்ட் இன்ட்டில் எப்படி கன்வெர்ட் ஆகும் நம்மளுக்கு அப்படிங்கிறது, எந்த டேட்டா டைப்பில் கன்வர்ஷன் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன்.
இப்போ வந்து டபுள் டேட்டா டைப்பில் ஏ அப்படிங்கிற வேரியபிளில் 5.67 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இன்ட்டில் b ஈக்குவல் டு 6 இருக்குது. பிங்கிற வேரியபிளில் 6 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. நம்ம இதை வந்து ஆட் பண்ணுறோம். தென் அதோட ரிட்டர்ன் வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதோட ஆன்சர் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்டீஜரில் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது சியை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இங்கே வந்து நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11 வரும். ஓகேவா? அவுட்புட் வந்து நம்மளுக்கு 11 வரும். ஏன் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 11 வரும். என்ன ஆக்சுவலி என்ன ஆகும், நம்ம என்ன நினைப்போம், ஆக்சுவலி 6 ப்ளஸ் இன்டீஜர் அப்படிங்கிறனால இங்கே இருக்கிற இன்டீஜர் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் வருது அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலி அப்படியே ஆகாது, அது ப்ராசஸ் ஆகாது. என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு டைப் கன்வர்ஷன் நடக்கும். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இன்டீஜர் வேல்யூ நம்மளுக்கு டபுளாக சேஞ்ச் ஆகும். ஏன், இது வந்து லோயர் டேட்டா டைப், இது வந்து ஹையர் டேட்டா டைப். ஸோ லோயர் டேட்டா டைப் ஹையர் டேட்டா டைப்பாக சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு இன்டீஜர் பியோட வேல்யூ 6.00 அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஓகே, அதோட நம்மளோட ஏயோட வேல்யூ என்ன, 5.67 அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகி ஆட் ஆகும். ஓகே, ஆட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு 11 அவுட்புட் ஏன் வருது, ஏன் 11.67 வரல அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், சியில் வந்து இந்த வேல்யூ சியில் ஸ்டோர் ஆகணும். இதோட டேட்டா டைப் இன்டிஜர். ஸோ உங்களுக்கு இன்டிஜர் டேட்டா டைப்பில் தான் உங்களுக்கு வேல்யூ அவுட்புட் வரணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த 11ங்கிற அவுட்புட் மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். 6, 7 அப்படிங்கிறது வராது. இன்கேஸ் இந்த இடத்துல நீங்கள் டபுள் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ராக்ஷனல் பாயிண்ட்டோட அந்த நம்பர்ஸ் எல்லாமே அவுட்புட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். இது வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பாருங்கள், இம்ப்ளிசிட் கன்வர்ஷனுக்கு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த 2 ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கேரக்டர் டேட்டா டைப்பில் b ஈக்குவல் டு a அப்படின்னு வச்சுருக்கிறேன். 97 கன்வெர்ட் ஆகும் ஆஸ்கி வேல்யூவாக. தென் இதை ஆட் பண்ணி ஆன்சர் பார்ப்போம். கம்பைலில் போய் ரன் கொடுப்போம். நான் ஆல்ரெடி கம்பைல் பண்ணிவிட்டேன். நான் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் மட்டும் தான் செக் பண்ணுறதுக்காக தான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், 107 ஆன்சர் வந்துருச்சு. 97 + 10 ஈக்குவல் டு 107. தென் செகண்ட் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ இதில் இந்த ப்ரோக்ராமும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டபுள் அண்ட் இன்ட்டில் இன்டீஜர் வேல்யூ டபுளாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு ஆட் ஆகுது. தென் அதோட ஆன்சரும் நம்மளுக்கு டபுளில் வேணும் அப்படிங்கிறதுனால ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் எல்எஃப் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ரன் பண்ணி பார்ப்போம். 11.670000. ஓகே, ஆன்சர் நம்மளுக்கு டபுளில் வந்திருக்கு. ஓகேவா? And thanks for watching. Meet you in the next class. Next topic explicit conversion. Next வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். கமெண்ட் செக். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.